தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளிகள் என்கிற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் யாவரை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக காணப்படுகிறேன். இன்றைய சூழ்நிலைகள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இல்லைங்களா? மிடில் ஈஸ்ட் பகுதியிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் மற்றும் அதனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய செய்திகள் அவ்வப்போது நித்தமும் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். செய்தித்தாள் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, சமூக வலைத்தளங்கள் வாயிலாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே அங்குள்ள சம்பவங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த போர் நிமித்தம் நமக்கு நேரடியாக எந்த ஒரு விளைவு அல்லது தாக்கம் இல்லை என்றாலும் கூட மறைமுகமாக நமக்கு அதனுடைய விளைவு இருக்கத்தான் செய்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இதன் மத்தியிலே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயித்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான நம்மை ஆறுதல் தரக்கூடிய அல்லது தேற்றக்கூடிய வார்த்தை ஒன்றைத்தான் நாம் இன்று காலை நேரத்திலே சிந்திக்கப் போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம், அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அதனுடைய 13வது வசனம், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர் எல்லாரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். 14வது வசனம், தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அதே நாம் 18-19 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அதே சங்கீதத்தில், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகம் நம்முடைய கர்த்தராகிய தேவன் படைப்பாளராக, நம்மை பாதுகாப்பவராக எப்படி இருக்கிறார் என்பதை அவரை துதிக்கிற ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. இதனுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் கூட நாம் பாரம்பரியமாக இதை சங்கீதக்காரனாகிய தாவீது தான் எழுதியிருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்படியாக நாம் வாசித்த இந்த வசனங்கள், முதலாவது 13வது வசனத்தை வாசித்தோம், 14வது வசனத்தை வாசித்தோம். இந்த 2 வசனங்களில் கர்த்தர் காண்கிற தேவன் என்று பொதுவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் காண்கிறார், எல்லா மனுபுத்திரரும் காண்கிறார், பூமியின் குடிகள் எல்லாரையும் காண்கிறார் என்று நாம் வாசித்தோம். ஆனால் இந்த 19வது வசனத்திலோ, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று. யார் மீது அவருடைய கண் நோக்கமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நாம் வாசித்து ஆறுதல் அடையக்கூடிய காரியம் என்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய கண் பிரத்யேகமாக நம்மை காண்கிறதா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இந்த சங்கீதத்தின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு பிரச்சனைகளோ, எந்த ஒரு கால சூழ்நிலைகள் என்னவாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் இதை விட கடினமாக சென்றாலும் கூட நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய கண் நம் ஒவ்வொருவரும் மீது தனிப்பட்ட முறையிலே அது நோக்கமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான சிந்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக இந்த காலை நேரத்திலும் கூட இதே சங்கீதத்தில் 22வது வாசிக்கிற வசனம், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் சொல்ல நாம் பங்காளிகளாக, கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இதைவிட எந்த பெரிதான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நாம் எந்த சூழ்நிலையும் நாம் கடந்து செல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறிய ஜெபம், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக, அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த காலை நேரத்திலும் கூட இந்த நாளை நாம் சொல்லி ஆரம்பம் செய்வோம். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.